அவினாசியில் என்னதாங்க பிரச்சனை? சாலையோரத்தில் என்னதான் நடக்குது, அந்த கடைகளில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன் பாருங்க. சாலையோரத்தில் யார் கடை போடுவா? கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, வாழ்றதுக்கு வழி இல்லாமல் வாய்ப்பு இல்லாதவங்க குடும்ப கஷ்டத்துக்காக கடை போடுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, அங்கே எப்படியான கடைகள் இருக்குன்னா, ஒரு அக்கா இருக்காங்க, கட்டில் போட்டு தான் கடை போட்டிருப்பாங்க. கட்டிலெல்லாம் மேலெல்லாம் துணியெல்லாம் வச்சுருப்பாங்க, கீழே கை குழந்தை வச்சுருப்பாங்க. சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே வியாபாரத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வெயிலில் மேலே கொடை கூட இருக்காது. இப்படி ஒரு அக்கா. இன்னொரு பாயமாக இருக்காங்க, 3மே பெண் குழந்தைகள். கணவர் பயங்கரமாக குடிப்பார். நியாயமாக பயமாக அவங்கெல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்க விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு வழியில் கணவர் சரியில்லை, 3 பெண் குழந்தைங்களை காப்பாற்றி ஆகணும், ரோட்டில் வந்து நின்றுருப்பாங்க. இவங்க தான் சாலை வியாபாரிகளாக இருக்காங்க. இவங்கள போய் நம்ம கடையை காலி பண்ண சொல்ல இந்த சாலைக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்கிறது நியாயம் இல்லை தானே? ஆனால் விஷயம் அது வரல. இவங்க ஒரு பார்ட் அப்படியே இருக்காங்க, நியாயமானது. சாலையோர கடைகள் இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இன்னொரு டீம் இருக்குது, அவங்க யாருன்னு பாருங்கள். இப்போ நான் இருக்கிறேன், என் பேர் பழனிசாமி, நான் இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறதுன்னா, ஏழைகளுக்கு தான் அனுமதி சாலையோரத்தில். அதனால என்ன பண்ணுறேன்னா, 20 பேர் ஆளை ஏற்பாடு பண்ணிக்கிறது. 20 பேர்த்துக்கு லுங்கி கிழிஞ்ச பனியன் கொடுத்துறது, 20 கடை போடுறது. இங்கே ஆவரேஜாக என்ன ஆகுதுனாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிரச்சனை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்கிறேன். 20 கடைக்கு 50,000 80,000 வரைக்கும் பிஸ்னஸ் ஆகும். 20 கடைக்கு எவ்வளோ ஆச்சுங்க? ஆவரேஜாக 50,000 போட்டால் 20 × 50 10 லட்சம் ஆச்சுங்களா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 10 லட்சத்துக்கு ஒருத்தர் மட்டும் அவினாசியில் மட்டும் பண்ணுவார். அவரே ஒரே ஆள் வந்து ஊத்துக்குழியில் 20 கடை, பல்லடத்தில் 20 கடை, திருப்பூரில் 20 கடை. அப்போ எவ்வளோ பெரிய, ஏன் இவ்வளோ பிரச்சனையாகுதுன்னா, இவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது. இந்த வியாபாரம் யாருக்கு போகிறதுனா, இந்த 20 கடைக்குமே ஒரு கிட்டத்தட்ட 40 லட்சம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கும். இதுக்கு அவர் வந்து அரசுக்கு ₹1 ஜிஎஸ்டி கட்ட போகிறதில்ல, தொழில் வரி கட்ட போகிறதில்ல, இபி கட்ட போகிறதில்ல, நகராட்சிக்கு வரி செலுத்தப்பட போகிறதில்ல, எதுவுமே கிடையாது. இந்த 20 கடையும் போடுறாரு இல்லையா அவினாசியில் வந்து, இவர் எங்கே கடை போடுவார்னா, முன்னாடியே நிரந்தர கடைக்காரருக்கு முன்னாடியும் இங்கே ஏழைகள் நிஜமாமே இருப்பாங்க, ஊசி பாசியெல்லாம் விற்பாங்க, அவங்களாம் ரோட்டில் கடை போட்டிருப்பாங்க, அவங்க கடை முன்னாடி போடுவார். அதனோட விளைவு என்னன்னா, வர்ற வண்டியெல்லாம் பக்கத்தில் அங்கேயும் அடித்து வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகி செத்து கூட போயிட்டாங்க நிறைய பேர். இப்படி ஒரு சூழ்நிலை, கைகால் போனவங்க இருக்காங்க. இதுதான் உண்மைங்க, இங்கே நடக்கிறது இதுதான். இதில் விஷயம் என்னென்னா, இந்த ஏழைகளாக இருக்காங்க, நிஜமாமே பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு பனியனையுமே லுங்கியும் கட்டிட்டு வர்றாரு, பாவம் அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதையெல்லாம் கண்டுபிடிச்சி தான் சாலையோரத்தில் இருக்கிற இந்த மாஃபியாக்களை அப்புறப்படுத்த சொல்லி நாம் போராட்டம் பண்ணணும், வேறு எதுவுமே கிடையாது. இதில் இந்த சாலையோர கடைகளுக்கு ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணுதுங்க, அவங்களுக்கும் இது தெரியாது. அவங்களும் வந்து ஏன்னா சாலையோரத்தில் இருக்கிறவங்க நம்ம சங்கத்தில் சேர்றாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம இதை எல்லாம் தெளிவாக எடுத்து கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாலையோரத்தில் இருக்கிற ஏழைகளை துரத்தி அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கில் தீர்ப்பு என்ன ஆகுதுன்னா, சாலையோரத்தில் யாருக்குமே போடுறதுக்கு அனுமதி இல்லை, அவங்களுக்கு ஒரு இடம் அரசு கொடுக்கட்டேன், ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ சாலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 அடியில் போட்டிருக்காங்க. அரசு என்ன ஒரு 300 அடி 400 அடி தள்ளி இடம் கொடுக்குது. அங்கே நாங்கள் போக மாட்டேன்னு சொல்லி இவங்க அடம் பிடிக்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னது தான், சாலையோரத்தில் இருக்கிற நிஜமாமே நம்ம ஏழைகளுக்கு இங்கே யாரும் தடுக்கலை, அரசு அவங்களுக்கு இடம் கொடுத்துருச்சு. இப்போ அரசு இடம் கொடுத்த இடத்துல அவங்க போக மாட்டேன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். கோர்ட்டில் வழக்கு தொடுத்தது அவர்கள், அந்த ஒரு கட்சி வழக்கு தொடுத்துச்சு. அந்த வழக்கில் தீர்ப்பு என்னன்னா, அரசு சொன்ன இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் போய் நிம்மதியாக வியாபாரம் பண்ணுங்க. இப்போ இடம் கொடுக்கலன்னே சொல்ல, இடம் கொடுத்துருச்சு, அங்கே போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, அரசே இடம் கொடுத்துருச்சு, அங்கே தாராளமாக வியாபாரம் பண்ணிட்டு, அவர் ஒரே ஆள் 20 பேர்த்துக்கு வச்சு வியாபாரம் பண்ண, அவரை கூட நம்ம வேணும்னு சொல்ல. ஆனால் உண்மை என்னன்னாங்க, நிரந்தர கடைக்காரங்களாங்களே இந்த 20 பேர்த்த வச்சு அவர் 10 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டா, நிஜமாமே ஜிஎஸ்டி கட்டி, நிறையா நிஜமாமே தொழில் வரி கட்டி, நிஜமாமே கரண்ட் பில் கட்டி இவங்க பாதிக்கப்படுவாங்களா? அதை யோசிக்கணும் இல்லையா? அந்த கட்சிக்காரங்களும் இதை யோசிக்கணும்ல. அதனால் அவர்களும் இந்த 2 பக்கத்தில் இருக்கிற சமமான நியாயத்தை எடுத்துட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கும், யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சாலையோர கடைகளுக்கு தனியாக இடம் கொடுத்துட்டாங்க, அவங்க நிம்மதியாக வியாபாரம் பண்ணலாங்க. வெண்டிங் ஜோன் விற்பனை குழுன்னு ஒன்று இருக்குது, அமைச்சு இவங்களுக்கு இடம் கொடுத்தாச்சுன்னா. ஆனால் டிவிலையோ இல்லை பேப்பரில் என்ன வரும், அப்புறப்படுத்தப்பட்டார்கள், கொடூரம் அப்படின்னு வரும் இல்லையா? அதெல்லாம் உண்மை இல்லை. அவங்களுக்கு நிரந்தரமாக இடம் கொடுக்கப்பட்டிருக்குது, அவங்களும் நல்லா இருக்கட்டும். சாலையோரத்தில் யார் இருக்காங்க? நம்ம சொந்தக்காரங்க தான் இருக்காங்க, எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற அந்த மாஃபியாக்கள் ஒரு டீம் தனியாக இருக்குது, அவர்களை தரம் பிரிக்கணும், அவங்கள நம்ம கவனிக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறோம். அப்புறம் இந்த கேஸ் வழக்கு முடிஞ்சு அடிச்சோட கூட இன்னொரு ஆப்போசிட் தரப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்கிறட்ட நான் பர்சனலாக போய் வீட்டுக்கு போய் கூட பேசிட்டு வந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏங்க இந்தியா பாகிஸ்தானும் பேசிக்கிறாங்க, இப்போ கனூரில் வந்து 3 தமிழில் கொன்னதுக்கு கர்நாடக மக்களே சப்போர்ட் பண்ணி போராட்டம் பண்ணுறாங்க. நாம் உள்ளூருக்குள்ள சண்டை போட்டுருக்கலாமா? இந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு அரசு சொல்கிற இடத்துக்கு போய் கோர்ட்டு தீர்ப்பின்படி நடந்துட்டு நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா, அதுவும் கூட விவாதத்துக்கு உட்பட்டுருச்சு. மொத்தத்தில் அவினாசியில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஒரு குழு, ஒரு மாஃபியா இருக்குது, அதை வந்து ஆப்போசிட் கட்சியும் நாமும் கண்டறிந்து அவங்கள தூக்கி எறிஞ்சா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். கோர்ட்டு சொல்கிறது நம்ம நடைமுறைப்படுத்தின அரசும் நம்ம போலீஸு நகராட்சி இவங்க எல்லாருமே சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து வேலை செய்ய விட்டா சரி, அவ்வளோதான். நன்றி.
தகவல் சொல்லணும். ஏன்னா இதுவே ஏற்கனவே பெரிய வீடியோ ஆகி போச்சு. மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.